Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th chapter analytical geometry பார்க்க போகிறோம். இந்த analytical geometryல exercise 5.2 hyperbola 8th 3rd sum தான். Find center, focus, vertices and directories of the hyperbola x plus 3 the whole square divided by 225 minus y minus 4 whole square divided by 64 equal to 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த ஹைபர்போலாவுக்கு சென்டர், ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ் அண்ட் டைரக்ட்ரிஸ் கண்டுபிடிக்கணும் கண்ணே. இப்போ பாரு, இது நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு நம்ம எழுதிட்டோமா? பாரு, ஏ ஸ்கொயர்டு கண்ணு முன்னாடி பாரு எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம படம் எக்ஸ் ஆக்சிஸில் வரும், ஃபார்முலா எக்ஸ் ஆக்சிஸில் தான் வரும் கண்ணு. பெரிய நம்பர் பாரு, இது ஏ முன்னாடி இருக்கிறது ஏ ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர்டு 225, ரூட் எடுத்தால் ஏ வந்து 15, அதே மாதிரி பி ஸ்கொயர்டு வந்து 64, அதுக்கு ரூட் எடுத்தால் பி வந்து 18. இது புரியுதா தங்கம்? அடுத்தது ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டுலேருந்து ஏபி கண்டுபிடிச்சிட்டு எசென்ட்ரிசிட்டி. அப்போ ரூட்டா 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு பாருங்க என்ன 64, ஏ ஸ்கொயர்டு வந்து 225 கண்ணு. கிராஸ் மல்டிபிள் பண்ணி இதை கூட்டினீங்கன்னா பார் 289 அப்படியே கூட்டுறதான் 9 289 டிவைடட் பை 225 கண்ண. ரூட் எடுத்தோம்னா 289க்கு ரூட் எடுத்தால் 17, 225க்கு ரூட்டை நீக்கினா 15. அப்போ எசென்ட்ரிசிட்டி தெரிஞ்சு போச்சு கண்ணு. தெரியுதா? ஏ ஸ்கொயர்லேருந்து ஏ என்ன, பி ஸ்கொயர்லேருந்து பி என்ன, அப்புறம் எசென்ட்ரிசிட்டி என்ன போட்டோம். அடுத்தது சென்டர் கண்ணு. சென்டர் ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ தான். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்கா, அப்போ ப்ளஸ் 3 அந்தாண்டு போச்சுன்னா -3. அடுத்து ஒய் -4ன்னு இருக்கா, -4 அந்தாண்டு போச்சுன்னா +4. ஹெச் கமா கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -3, ஒய் -4 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு +4. அப்போ சென்ட்ரு -3 கமா +4 சென்ட்ரு தான் நமக்கு மெயின். அடுத்து ஃபோக்கஸ் கண்ணு. ஃபோக்கஸுக்கான ஃபார்முலா, ஃபோக்கஸ் வந்து சென்ட்ரல் இருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும். எக்ஸ் அச்சு மேலே ஏஇ டிஸ்டன்ஸு நகரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் இருந்து ஃபோக்கஸ்ஸு ரைட் சைடு ஏஇ டிஸ்டன்ஸ் நகரும், லெஃப்ட் சைடு ஏஇ டிஸ்டன்ஸ் நகரும். அப்போ இந்த 4 வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். புரியுதா கண்ணு? ஏன்னா வந்து முன்னாடி வந்து எக்ஸு தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அதனால் இப்போ இந்த சென்டர் -3யோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ப்ளஸ் ஏஇனா ரைட் சைடு நகருதுன்னு அர்த்தம், மைனஸ் ஏஇனா லெஃப்ட் சைடு நகருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 4 வந்து ஃபிக்ஸட். அப்போ எஃப் வந்து -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 15, இ வந்து 17/15 அடித்து போட்டுடலாம். அப்போ -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 17,4. இப்போ பாருங்கள், -3 -17 அப்படின்னா -20,4. ரெண்டுமே மைனஸ் இல்லையா, மொத்தமாக மைனஸில். அதே -3 ப்ளஸ் 17 அப்படின்னா ப்ளஸ் 17ல் 3 போச்சு அப்படின்னா 14,4. இப்போ புரியுதா தங்கம்? இது ஃபோக்கஸ். அடுத்தது வெர்டசஸ். வெர்டசஸுக்கான ஃபார்முலா அதே மாதிரி சென்ட்ரல் இருந்து தங்கம். வெர்டசஸ் என்ன, ஒரு ஏ டிஸ்டன்ஸு ரைட் சைடு இருக்கும், ஏ டிஸ்டன்ஸு லெஃப்ட் சைடு இருக்கும். அப்போ இந்த 4 வந்து ஃபிக்ஸடு. ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் ஃபார்முலா எல்லாமே சொல்லணும். மெயின் சென்டர் தான் தங்கம். அப்போ -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 4. அப்போ -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து நமக்கு 15. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ரெண்டுமே மைனஸ் எடுத்தோம்னா -3 -15 டோட்டலாக -15,4 சாரி -18,4. அதே -3 ப்ளஸ் 15 எடுத்தோம்னா பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு 15ல் 3 போச்சுன்னா 12,4. இது வெர்டஸ். புரியுதா? ஒன்றுமே இல்லை, சென்டர் தான் மெயின். அதுலேருந்து ஃபோக்கஸ் வேணுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ எக்ஸில் 4 ஃபிக்ஸடாக இருக்கும். புரியுதா தங்கம்? அதே மாதிரி டைரக்ட்ரைஸ் வேணும்னா சென்டர் -3யோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து ஒன்று ரைட் சைடு நகரும், இன்னொன்று லெஃப்ட் சைடு. அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் சென்ட்ரல் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும், எக்ஸ் அச்சு மேலே சென்ட்ரல் இருந்து A/E டிஸ்டன்ஸில் இருக்கும். A/E புரியுதா சாமி? சென்ட்ரல் இருந்து ரைட் சைடு ஒரு A/E, லெஃப்ட் சைடு ஒரு A/E. அப்போ
நமக்கு எக்ஸ் அச்சு மேலே அப்படிங்கும்போது இந்த ஒய் அச்சு நமக்கு தேவையில்லை. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 15, இ பாருங்க 17/15. இது மேலே தலைகீழாக போகும்போது அப்போ -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 225/17. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா கண்ணு -51 ப்ளஸ் ஆர் மைனஸ் 225/17. இப்போ ரெண்டுமே மைனஸில் பார்த்தீங்கன்னா மொதல் -15 -225 எடுத்தோம்னா -276. புரியுதா கண்ணு? 225ஓட இதை கூட்டினீங்கன்னா மைனஸில் 276. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் 225 எடுத்தீங்கன்னா அதிலிருந்து 51 கழிச்சிட்டிங்கன்னா அப்போ ப்ளஸ்ஸு 174/17 வந்துடும். புரிஞ்சுதா தங்கம்? இது ஒன்றுமே ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஏ ஸ்கொயர்டு என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, அதிலிருந்து ஏ என்ன, பி என்ன, எசன்ட்ரிசிட்டி என்ன, சென்ட்ரு என்ன. சென்ட்ரு ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ. ஃபோக்கஸ் போடும்போது எக்ஸ் அச்சு மேலே, அப்போ ஒய் ஃபிக்ஸடாக தான் வரும். ஃபார்முலா எக்ஸ் அச்சில் சொல்லணும். அப்போ இந்த -3யோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஃபோக்கஸ். அதே -3யோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ போட்டு நம்ம ஃபார்முலா போட்டோம்னா அது வெர்டசஸ். அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் வேணுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூ தான். எக்ஸ் ஈக்குவல் டு -3யோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ போட்டோம்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். இப்போ இதுக்கான படம் வந்து படத்துக்கு 1 மார்க். இது 5 மார்க் கணக்கு தான் சாமி. இப்போ படம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு 1 மார்க் இருக்குது. இது ஜஸ்ட்டு பாரு, இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். முதல் சென்டரை தான் நீ பிளாட் பண்ணிக்கணும். அப்ராக்சிமேட்டு தான். அதை எக்ஸில் பாருதா -3 + 4. அப்போ நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் தானே. அப்போ -3 + 4 பிளாட் பண்ணிக்கோ. அது வழியாக கோடு போட்டுக்கோ. இதுதான் நமக்கு சென்ட்ரு. அப்புறம் இந்தாண்ட டைரக்ட்ரிஸு, இந்தாண்ட ஒரு டைரக்ட்ரிஸு. அப்புறம் வெர்டெக்ஸ் படம், வெர்டெக்ஸ் வழியாக படத்தை போடு. அப்புறம் ஃபோக்கஸ். இது அப்படியே நீ வந்து என்ன கண்டுபிடிச்சியோ இது அப்ராக்சிமேட் படம் தான். புரியுதா? பார்த்து போட்டுரு. முதல் சென்ட்ரு வழியாக வந்து கோடு போட்டுக்கோ. இந்த கோடு நல்ல சென்டர் வழியாக போட்டுக்கோ. அப்புறமே தான் நீ போட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக வரும். அடுத்தது டைரக்ட்ரிஸ் போடு. அடுத்தது படம் வந்து வெர்டெக்ஸ் குறி. அடுத்து ஃபோக்கஸ் குறி. வெர்டெக்ஸ் வழியாக படத்தை போடு. இப்போ புரிஞ்சுதா சாமி? நீ கண்டுபிடிச்சதெல்லாம் இதில் எழுதிடு. அவ்வளோதான். தேங்க்யூ.